வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 9 மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். செராவ் மற்றும் ஜாங்டலம் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சாங்லோ மற்றும் கைவா எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. தல்காய் மற்றும் பாக்நாச்சா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. ஜூமர் மற்றும் ஜிந்துவா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, சுடியா, திமாசா, ஹாஜோங், காரோஸ், காசிஸ், காங்டி, கர்பி, போரோ, சோன்வால் மற்றும் மிரி. இந்திரா காந்தி 1971ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியா சுத்த அத்வைத்தம் புஷ்டிமர்க அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. வர்த்தக சுதந்திரம், மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். PM ஆஷா திட்டம் 2018ல விவசாய அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007ல இருந்து 2012 வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. இந்த திட்டத்தை ஆரம்பிச்சது சிங் ரங்கராஜன். பஞ்சாயத்து அரசியலமைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 243B சொல்லியிருக்காங்க. பல்பீர் சிங் தோசன்ஜ் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர். கோல் எழுச்சி புத்த பகத் தலைமையில நடந்துச்சு. உஜ்ஜீவன் சிறுநிதி வங்கியின் MD மற்றும் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சீவ் நொடியால். யுனெஸ்கோ குலர்மோ கானோ வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் பிரைஸ் 2024 வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளவர் யார்? பாலஸ்தீன் நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர்கள். மியாமி கிராண்ட் பிரி 2024 வென்றது யார்? லாண்டோ நோரிஸ். தாமஸ் மற்றும் யூபர் கோப்பை 2024 வென்ற நாடு எது? சீனா. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா இங்கு திறக்கப்பட்டது? பூனே. பனாமாவின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜோஸ் ரவுல் முலினோ. பிரபாவ சுபைட்டானோ இந்தோனேஷியா நாட்டுடைய ஜனாதிபதி. ஆசிப் அலி சர்தாரி பாகிஸ்தான் நாட்டுடைய அதிபர். தாமஸ் சுல்லியோ ஹங்கேரி நாட்டுடைய ஜனாதிபதி. முகமது முஸ்தபா பலஸ்தீன் நாட்டுடைய பிரதமர். சைமன் ஹாரிஸ் அயர்லாந்து நாட்டுடைய இளம் வயது பிரதமர். லூயிஸ் மாண்டினீக்ரோ போர்ச்சுகல் நாட்டுடைய பிரதமர். பீட்டர் பெல்லிகிரினி ஸ்லோவாக்கிய நாட்டுடைய ஜனாதிபதி. 2024ஆம் ஆண்டுக்கான விட்லி கோல்டு விருது பெற்றவர் யார்? பூர்ணிமா தேவி பர்மன். அமிதாவ் கோஷ் எராஸ்மஸ் பரிசு 2024 வாங்கியிருக்காரு. ரத்தன் டாடா PV நரசிம்மராவ் நினைவு விருது. யூலியா நவல்னயா மற்றும் அலெக்சி நவல்னி சுதந்திர பரிசு 2024. அமிதாப் பச்சன் மற்றும் ரந்தீப் ஹூடா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. மம்தா ஜி சாகர் உலக இலக்கிய பரிசு. பவுலூரி சுப்பராவோ ஆரியபட்டா விருது 2024. ஆஷிம் பந்து பட்டாச்சாரியா பண்டிட் லட்சு மகாராஜ் விருது. அலோக் சுக்லா கோல்டமன் சுற்றுச்சூழல் பரிசு 2024 வாங்கியிருக்காங்க. உலகின் மிக ஆழமான நீல ஓட்டை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? கடலுக்கடியில நீளமான ஒரு ஆழமான நீல ஓட்டையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மெக்சிகோ நாட்டுல அமைஞ்சிருக்கு. அந்த ஓட்டையுடைய மொத்த நீளம் 1380 அடி. அதோட பேரு தாம்ஜா. அந்த ஓட்டையோட பேரு தாம்ஜா. இதுக்கு முன்னாடி சான்ஜோ யோங்கில் தான் மிக நீளமான ஒரு நீல ஓட்டையா இருந்துச்சு கடற்கரையில. அதோடைய மொத்த நீளம் 480 அடி. உலகின் மிக நீளமான தொங்கு பாலம் ஸ்கை பிரிட்ஜ் 721 அறிமுகப்படுத்துற நாடு செக் ரிப்பப்ளிக், அதாவது செக் குடியரசு. 5000 ஆண்டுகள் பழமையான மரம் உலகின் பழமையான மரமா கருதப்பட்டிருக்கு. அந்த மரம் சிலி நாட்டுல அமைஞ்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய பெர்மாஃப்ராஸ்ட் பள்ளம் படகேகா பள்ளம் ரஷ்யா நாட்டுல அமைஞ்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய நியூட்ரினோ கண்டறியும் தொலைநோக்கி கண்டுபிடிச்ச நாடு சீனா. உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை அண்டார்டிகால இருக்கு. அதோட பேரு A23A. உலகின் மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த நாள் உலக ஆஸ்துமா தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மே மாசம் முதல் செவ்வாய்க்கிழமை நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஆஸ்துமா கல்வி அதிகாரம் அளிக்கிறது. மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். இந்தியன் சூப்பர் லீக் 2024 வென்ற அணி எது? மும்பை சிட்டி FC.
மும்பை சிட்டி எஃப்சி அணி தான் இந்த இந்தியன் சூப்பர் லீக் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா இன்டர் கான்டினென்டல் கோப்பை, அப்புறம் சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர்-19 அண்டர்-16 சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணி ஃபிஃபா கிளப் உலகக்கோப்பை போன வருஷமும் ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பை இந்த வருஷமும் ஜெயிச்சிருக்காங்க. உருகுவே நாடு ஃபிஃபா அண்டர்-20 உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. மினரவா எஃப்சி அணி கோத்தியா கோப்பை 2023. ஸ்பெயின் நாடு ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை 2023. மோகன் பாகன் எஸ்ஜி அணி டூரான் கோப்பை 2023. முகமதின் எஸ்சி அணி கல்கத்தா கால்பந்து லீக். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பெண்கள் அண்டர்-19 சாம்பியன்ஷிப். ஸ்பெயின் நாடு யுஇஎஃப்ஐ மகளிர் நேஷன் லீக் 2024. மேட்ரிட் ஓபன் 2024 வென்றது யார்? சோ இந்த மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்ட், இதுல ஆண்கள் பிரிவுல ஜெயிச்சது ஆட்ரி ரூப்லவ். இதுவே பெண்கள் பிரிவுல ஜெயிச்சது இகா ஸ்வியாடெக். இவங்க தான் இகா ஸ்வியாடெக். 2023 ஆஸ்திரேலிய ஓபன் ஜெயிச்சது நோவாக் ஜோகோவிக் மற்றும் அரினா சபலென்கா. 2023 பிரெஞ்சு ஓபன் ஜெயிச்சது நோவாக் ஜோகோவிக் மற்றும் இகா ஸ்வியாடெக். 2023 விம்பிள்டன் ஓபன் ஜெயிச்சது மார்கெட்டா வாண்ட்ருசோவா மற்றும் கார்லோஸ் அல்கரஸ். யுஎஸ் ஓபன் ஜெயிச்சது நோவாக் ஜோகோவிக் மற்றும் கோகோ கவுஃப். பில்லி ஜீன் கிங் கோப்பை ஜெயிச்ச நாடு கனடா. இத்தாலி நாடு டேவிஸ் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ராம்குமார் ராமநாதன் கலபுராகி டென்னிஸ் ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. எந்த ஆண்டு சமர திட்டம் தொடங்கப்பட்டது? சமர திட்டம் டெக்ஸ்டைல் துணி அமைச்சகத்தால 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது.